டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ. 240 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 240 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வித்தியாசம் எடுத்துக்காங்க 240 இன்ட்டு ஸோ வட்டி 8% அப்படிங்கிறாங்க. 8% எழுதுவோம், 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அது அப்படியே ரிவேர்ஸில் 100 வகுத்தல் 8 இன்ட்டு 100 வகுத்தல் 8. ஸோ 2 வருஷம் கேட்டிருக்காங்க, அப்போ 2 டைம் ரைட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே 24 8 கேன்சல் பண்ணால் 3, இங்கே ஒரு 0 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே 4 கேன்சல் 8 4 கேன்சல் பண்ணால் 2, அதே மாதிரி இங்கே 4 கேன்சல் பண்ணால் 25. ஸோ அகைன் 30 2 கேன்சல் பண்ணால் 15. ஸோ என்ன இருக்குது 15 இன்ட்டு 25 இன்ட்டு 100 அப்படி பிறக்கணுமா 37,500 வரும். ஸோ அசல் பார்த்தோம்னா 37,500. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது செக் பண்ணால் அதாவது இந்த வட்டி தான் வருதுன்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் இந்த அசல் எடுத்துக்காங்க 37,500 இந்த மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க. அதாவது அசல் கொடுத்துட்டு வட்டி கொடுத்துட்டு காலம் கொடுத்துட்டு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் காணுன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்களா அசல் எடுத்துக்காங்க. அசல் எவ்வளோ 37,500 இன்ட்டு வட்டி 8%. 8% எழுதுவோம் 8 வகுத்தல் 100. ஸோ டேரெக்டாக 8 வகுத்தல் 100 இன்ட்டு 8 வகுத்தல் 100 2 டைம் ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 வருஷம் அப்படின்னா 2 டைம் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 00க்கு 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். 25 கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 15 இங்கே ஒரு 4. ஸோ 8 4 கேன்சல் பண்ணால் 2. ஸோ என்ன இருக்குது 15 இன்ட்டு 2 8 16 பெருக்குன்னா 15 இன்ட்டு 16 = 240 பாருங்க 240 வருது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. 2 மெத்தடுமே லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க.